إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் ஷுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் கடமையான நோன்பை நோற்றவர்களாகவும் இன்றைய ஜும்மாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காகவும் இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டுதல் படி ஹுதுபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு
ஹுதுபாவை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் வ ஈயாய அவ்வலம் பித்தகுவல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, சிறார்களே, அல்லாஹுவினுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய 4வது ஜும்மாவை அடைகின்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இது வெறும் ரமலான் மாதத்தினுடைய 4வது ஜும்மா மட்டுமல்ல, ரமலான் மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவாகவும் இது இருக்கிறது. அது மட்டுமல்ல, ரமலான் மாதத்தினுடைய கடைசி நிலையில், விளிம்பு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தினங்கள் என்ற சொற்றொடர் மாறி போய் இன்னும் சில மணி நேரங்கள் அல்லது பல மணி நேரங்களில் இந்த புனிதமிகு ரமலான் நம்மை விட்டும் விடை பெற்று செல்லவிருக்கின்ற ஒரு உணர்வு பூர்வமான தருணம் இந்த தருணம். சத்திய மார்க்கம் இஸ்லாம் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுதலை மிக சிறப்பாக வழங்கியிருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் உள்ள எல்லா துறைகளுக்குமான சிறப்பான வழிகாட்டுதல் இஸ்லாத்திலே உண்டு. ஆன்மீகத்தை, அரசியலை, அறிவியலை, வணிகவியலை, இப்படி எல்லா துறைகளையும் தெளிவாக பேசுகின்ற மார்க்கம் பொருளாதாரத்தை குறித்தும் மிக தெளிவாக இந்த உலகத்திற்கு வழிகாட்டுகிறது. அல் குர்ஆனினுடைய பொருளாதார தத்துவம் இந்த உலகத்தால் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இஸ்லாத்தினுடைய பொருளாதார தத்துவம் ஒன்றைதான் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறது. அல் குர்ஆனின் கூறக்கூடிய பொருளாதார திட்டம் ஒரே ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு உரக்கச் சொல்லுகிறது. என்ன செய்தி? பொருளாதாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினர்களுக்கு மட்டும் சுட்டி கொண்டே இருக்கக்கூடாது என்று குர்ஆன் பேசும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், கைலா யகூன தூலதம் பைனல் அக்னியாஇ மின்கும். இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், ஏழைகளுக்கு உதவிகரம் நீட்டுங்கள் என்று பேசும் அல் குர்ஆன் அதற்கான காரணத்தை மிக தெளிவாக ஒரு அரை வரியிலே சொல்லிவிடுகிறது. ஏன் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், ஏன் வறியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், கைலா யகூன தூலதம் பைனல் அக்னியாஇ மின்கும். உங்களில் இந்த பணம் காசு என்பது பணக்காரர்கள்ட்ட மட்டும் சுட்டி கொண்டே இருப்பதை இறைவன் விரும்பவில்லை. மேடில் இருக்கக்கூடிய தண்ணீர் எப்படி தாழ்வான பகுதியை நோக்கி விரைந்து ஓடுகிறதோ அதே போல வசதி படைத்தவர்களுடைய பொருளாதாரம் எளிய மக்களை நோக்கி ஓட வேண்டும் என்று குர்ஆன் பேசுகிறது. ஒரு அரை வரிதான் இந்த வசனம்.
எவ்வளவு அற்புதமான ஆழமான பல கருத்துக்களை இந்த உலகத்திற்கு சொல்லுகிறது. உங்களிலே வசதி படைத்தவர்கள் இருப்பார்கள், இந்த பணக்காரர்கள்ட்ட மட்டும் பணம் சுற்றி கொண்டிருப்பதை இறைவன் விரும்பவில்லை. உமக்கு கொடுத்ததை இல்லாத மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வும் வளம் பெற வேண்டும் என்று மார்க்கம் கூறுகிறது. இந்த வசனம் இரண்டு செய்தியை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனம் சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன? பொருளாதாரம் என்பது வெறும் பணக்காரர்கள்ட்ட மட்டும் இருக்கக்கூடாது, அது ஏழைகளை நோக்கியும் வறியவர்களை நோக்கியும் பாய வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இதில் இன்னொரு கருத்தையும் குர்ஆன் மிக ஆழமாக அலசும். இந்த வசனம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், உலக அழியும் நாள் இருக்கின்ற வரை பணக்காரர்களும் இருப்பார்கள், ஏழைகளும் இருப்பார்கள். கியாமத்து நாள் வரைக்கும் கொடுப்பவர்களும் இருப்பார்கள், அதை வாங்குபவர்களும் இருப்பார்கள். கியாமத்து நாள் வரைக்கும் கொடுக்கும் கரங்களும் இருக்கும், வாங்கும் கரங்களும் இருக்கும், இருக்க வேண்டும் என்று குர்ஆன் கூறுகிறது. வறுமையை முற்றிலுமாக ஒழிக்க முடியாது. சிலர்கள் வாய்ச்சவடாமல் பேசுவார்கள் வறுமையை ஒழிப்போம் என்று. யாராலும் முழுவதுமாக வறுமையை ஒழிக்கவே முடியாது. ஓரளவுக்கு ஏழைகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி விடலாம். நீங்க குர்ஆனுடைய இந்த வசனத்தில் ரெண்டே ரெண்டு செய்தி. உங்ககிட்ட இருக்கிற பணம், வசதியானவர்கள்கிட்ட இருக்கின்ற பொருளாதாரம் வறியவர்களை நோக்கி செல்ல வேண்டும் குர்ஆன் பேசுகிறது. அதே நேரத்தில் கியாமத்து நாள் வரைக்கும் எல்லோரும் பொருளாதாரத்திலே சமநிலையோடு இருக்க மாட்டார்கள். இல்லாதவர்கள் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்றும் குர்ஆன் பேசுகிறது. இது எதுவரைக்கும் நடக்கும்னா, கியாமத்து நாள் வரைக்கும் இதே நிலைத்தான் என்று அடித்து சொல்லலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான நிகழ்வை மறுமை நாளுக்கு அறிகுறியாக, கியாமத்து நாளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய சம்பவமாக ஒரு சம்பவத்தை பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த கியாமத்து நாள் நெருங்கின்ற போது நிறைய அடையாளங்கள் நடக்கும். அதில் ஒரு அடையாளம், கொடுப்பவர்கள் இருப்பார்கள், வாங்குவதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். கியாமத்து நாளினுடைய அடையாளத்திலே மிக சமீபத்திலே இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். மார்க்கம் பேசுகிறது, ஜகாத்தையும் சதகாக்களையும் கொடுப்பதற்கு ஆள் இருப்பார்கள், வாங்குவதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒருவர் ஜகாத்து பொருளை கையில் தூக்கிக்கிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி நமக்கு தெரிகிற மாதிரி பாஷையில் சொல்லணுன்னா தேடி அலைவர். இன்றைக்கு வாங்குபவர்கள் நம்மை தேடி வருகின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். ஒரு காலம் வரும், கியாமத்தினுடைய மிக சமீபத்தில் கொடுப்பவர்கள் இருப்பார்கள், வாங்குவதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாராம், கையில் சதக்காவையும் ஜகாத்தையும் வச்சுக்கிட்டு யார்கிட்டடா கொடுக்கறதுன்னு அலைன்னு அலைஞ்சி கேள்விப்பட்டு அந்த ஊரில் அந்த இடத்துல அந்த டோர் நம்பர் இப்படிலாம் ஹதீஸில் இல்லை, விளங்குறதுக்காக வேண்டி சொல்கிறேன், அந்த இடத்துல அந்த அட்ரஸில் உள்ள ஒருத்தவர் வாங்கிறதுக்கு தகுதியாக இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நேராக போய் அவர்கிட்ட இந்தாங்க சதக்காவையும் ஜகாத்தையும் வச்சுக்கோங்கன்னு கொடுக்கும்போது அவர் சலிப்பு தட்டி ஒரு வார்த்தை சொல்லுவாராம், நேற்று வந்திருக்க மாட்டீங்களா, இன்றைக்கி எனக்கு ஃபுல்லாகிருச்சு, இன்றைக்கி எனக்கு தேவையில்லை அப்படின்னு திருப்பி அனுப்பி விடுவார். இப்படி ஒரு காலம் கியாமத்தினுடைய மிக சமீபத்தில் நடக்கும். எல்லாரும் தன்னிறைவாக பெறக்கூடிய ஒரு காலம். அது வரைக்கும் கொடுக்கும் கரங்களும் இருக்கும், வாங்கும் கரங்களும் இருக்கும். இஸ்லாம் அனைவரையும் கொடுக்கும் கரங்களாக நம்மை மாற்றுகிறது. இன்றைக்கு நம் சமூகத்தில் பேசப்பட வேண்டிய, பேச மறுத்துவிட்ட பல விஷயங்களில் முதல் விஷயம், இந்த ஜகாத்தை பற்றி ஒரு புரிதல் நம்மிடத்திலே
தெளிவாக மிகச்சரியாக இல்லை. ஜகாத்னா என்ன, சதகானா என்ன, ஹஜ்ஜினா என்ன, உம்ரானா என்ன, அதை கூட ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்போம். இந்த ஜகாத்துக்கும் சதகாவுக்கும் வேறுபாடுகள் தெரியாத காரணத்தினால்தான் ஜகாத்தை இன்றைக்கு முறைப்படி விநியோகம் செய்யப்படுவதில்லை. சிம்பிள், ஒரே ஒரு விஷயம் ஷார்ட்டாக விளங்கணும்னா, ஜகாத் என்று சொன்னால் கட்டாய தர்மம். எப்படி நீ ஐவேளை தொழுகுவது கட்டாயமோ, அதே போல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உனக்கு வசதி இருந்தால் அது ஒரு அழகான கணக்கு. நம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்களுடைய கழுத்தை அலங்கரிக்கக்கூடிய ஆபரணங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் இருந்தால், இப்படி நிறைய அளவு பட்டியலை மார்க்கம் சொல்லுகிறது. இதெல்லாம் உங்களிடத்தில் இருந்துவிட்டால் நீ கட்டாயம் ஜகாத்தை கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீ பாவியாக மாறிவிடுவாய். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, குர்ஆன் பேசும். இந்த செய்தி ஜகாத் தகுதியா இருந்தும் கொடுக்க மறுப்பவர்களுக்கு செல்ல வேண்டிய செய்தி. அல்லாஹ் கருணையாளன், இறைவன் கிருபையாளன், எல்லோருக்கும் இது கடமையாக்கல. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொகை, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பொருளாதார விகிதாச்சாரம் ஒரு வருடம் முழுவதும் உன்னிடத்தில் இருந்தால் மட்டுமே ஜகாத் கடமையாகும் என்று கருணையாளன் இந்த உம்மத்தின் மீது விதித்திருக்கிறார். எங்க பிரச்சனை அப்படின்னா, பொதுவாக என்னையும் சேர்த்து தான் இந்த விஷயம். நாம் பெருமையாக ஷார்ட்டாக சொல்லிடுவோம், ஜகாத் 100க்கு 2.5 அப்படின்னு சொல்லுவோம். இது சிம்பிளாக தெரியும். இது யாருக்கு கஷ்டமாக தெரியும் என்று சொன்னால், இந்த 100 லட்சங்களாக மாறுகின்ற போது, லட்சங்கள் 10 லட்சங்களாக மாறுகின்ற பொழுது ஜகாத்தினுடைய கணக்கை எடுத்து பார்த்தா கொடுக்கிற காசு மட்டும் பல லட்சங்கள் வரும். அங்கேதான் மனதுடன் போராட்டம் நடத்த வேண்டும் சகோதரர்களே. 100க்கு 2.5 தான், 250 தூக்கி வீசிட்டு போயிடலாம். இந்த தொகை உன்னிடத்தில் இருக்கக்கூடிய லட்சத்திற்கு கணக்கிடும் பொழுது, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய மில்லியன்களுக்கு கணக்கிடும் பொழுது நீ ஜகாத்தை பல லட்சங்களில் செலுத்த வேண்டிய நிலை வரும். அப்போதான் ஷைத்தான் ஊசலாட்டம் போடுவான். கொஞ்சம் என்னையும் சேர்த்து சொல்ற, இந்த பணம் காசு இருக்கே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. மனிதா, இந்த பணத்தை, இந்த அழியக்கூடிய இந்த செல்வத்தை நீ அளவு கடந்து நேசிக்கிறாய். இல்லாத போது பேசிடலாம், இல்லாத போது வசனங்களை வீசலாம். எனக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருந்தா நான் என்ன செய்வேன் தெரியுமா? என் ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பேன், பள்ளிவாசலுக்கு கொடுப்பேன், ஏழை குமரர்களை நிறைவேற்றுவேன், இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று வாய் சவுடால் பேசக்கூடியவர்கள் காசு கையில் வந்து நகைக்கும் இந்த ஜகாத்தும் கணக்கிட்டு ஒரு தொகை வரும் பார்த்தீங்களா? உதாரணத்திற்கு இங்கே இருப்பவர்கள் ஜகாத்து கடமையானவர்கள் இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு 2 லட்சம் ரூபா அல்லது குறைந்தபட்சம் ஒரு 50,000 ரூபா நீங்கள் ஜகாத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட ஷைத்தான் என்ன போடுவான் தெரியுமா? 50,000 போய் கொடுக்கணுமா? இந்த 50,000க்கு வேற ஏதாவது செலவு செய்யலாம். டாய்லெட்டை நவீனமயமாக்கி கட்டலாம், காருக்கு புதுசாக டெக்கரேட் பண்ணலாம், அல்லது ஏதாவது ஒரு செலவு செய்யலாம். 50,000 ரூபாய் போய் கொடுக்கணுமா என்ற ஊசலாட்டத்தை உடைப்பவர்கள் மூமின்கள் சகோதரர்களே. ஜகாத் ஒரு புரட்சி. நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஜகாத் ஜகாத்ன்னு. இந்த ஜகாத் என்ன ஒரு ஆய்வு சொல்லுகிறது தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம் தனவந்தர்கள் கணக்கு பார்த்து ஜகாத்தை சரியாக கொடுப்பார்கள் என்று சொன்னால் ஏழைகளே இருக்க மாட்டார்கள். கணக்கு பார்த்து கரெக்டா கொடுத்தா. இன்றைக்கு இந்த ஜகாத்தினுடைய நிலைமை எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு தெரியுமா? தெளிவா உடைத்து பேசுகிறேன். இன்றைக்கு ஜகாத்து, உதாரணமா எனக்கு 1 லட்சம் ரூபாய் ஜகாத்து கடமை, கேஷை மட்டும் 1 லட்சம் ரூபாய் நான் கொடுக்கணும் அப்படின்னா, இல்லா மாஷா அல்லா கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? கடையில் போய் வெள்ளை கைலி ஒரு 10 கைலியை வாங்குறது. 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய ஜகாத்துக்கு
நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய மறுமையை மறந்தவர்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்காதவர்கள், இந்த 1 லட்சம் ரூபாய் போய் நம்ம ஜக்காத்தை கொடுக்கணுமா? சாம்பிளுக்கு சொல்ற, பல லட்சங்கள் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கொண்டவர்களும் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம் ஜக்காத் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு? நோன்பு கஞ்சிக்கு காசுறதுக்கு காசு கொடுத்தால் ஜக்காத்திலே சேர்த்து விடுகிறோம். இல்லை ஒரு 10 கைலியை வாங்கிட்டு வந்து யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு, ரொம்ப வெளிப்படையாக பேச விரும்பலை, ஒவ்வொரு வெள்ளை கைலியும் கொடுத்துட்டு ஒரு சட்டையும் துணியும் கொடுத்துட்டு சிம்பிளாக ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே இவருடைய பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் ஜக்காத்து கொடுக்கிறோம், நாங்களும் ஜக்காத்து கொடுக்கிறோம் என்று நீங்கள் பெருமை பேசிக்கொள்வதிலே எந்த அர்த்தமும் இல்லை. அதற்கு பெயர் ஜக்காத்தும் இல்லை. ஜக்காத் கணக்கு பார்த்து கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று, கணக்கு பார்த்து தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. யார் யார்கிட்ட என்ன வசதி இருக்குது, மனைவி கிட்ட எவ்வளோ நகை இருக்குது, இதுக்கெல்லாம் ஜக்காத் இருக்குது. அதுவும் அல்லாஹ் கருணையாளன். எடுத்த உடனே இப்படிலாம் நீங்கள் கட்டாயப்படுத்தலை, நம்மை கசக்கி புரியலை. ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில் சில பொருளாதார வசதிகள் ஒரு வருடம் முழுவதும் நம்மிடத்திலே இருந்தால்தான் ஜக்காத்து கடமை. கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். நம் சமூகத்தில் அது போயே விட்டது. ஒரு கொத்து மதிப்பாக தமிழிலே சொல்லுவோம் அல்லவா, ஒரு தோராயமா இவர் மேலே ஜக்காத்தினுடைய கடமை 1 லட்சம் ரூபா இருக்கும், 2 லட்சம் ரூபா இருக்கும். அதையெல்லாம் விட்டு டோட்டலாக இவர் ஒரு பெரிய அறிவாளியாக வெறும் 50,000 அல்லது 5,000 அல்லது 10,000த்துக்குள்ள ஜக்காத்தினுடைய எல்லா பர்ச்சேஸையும் முடித்து விட்டு ஜக்காத்து கொடுத்து விட்டோம் என்று பெருமை பேசிக் கொள்பவர்கள் இந்த உலகத்திலும் நன்மையை பெறமாட்டார்கள், ஆகிரத்திலும் நன்மை இழந்து விடுவார்கள். கொஞ்சம் மெனக்கடணும், ஒவ்வொருத்தரும் மெனக்கட வேண்டும். என் மனைவி இடத்தில் இவ்வளவு பவுன் நகை இருக்கு, ஜக்காத்து கடமையா இல்லையா? அப்படி ஜக்காத்து கடமையா இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் என்ற முறைப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த அமலை நாம் செய்ய வேண்டும். சமீபத்தில் சில வருஷத்துக்கு முன்பாக நம் சமுதாயத்தினுடைய அவல நிலையை நான் சொல்ல வருகிறேன். ஒரு பிரபலியமான ஜவுளி கடையில் விளம்பரம் செஞ்சிட்டு இருந்தாங்க, ரமலானுடைய ஸ்பெஷல் விளம்பரம் பார்த்துருப்பீங்க. அந்த ஜவுளி கடை விளம்பரத்தில் ஒரு நீண்ட பட்டியலை போட்டு விளம்பரம் செய்திருந்தார்கள். மிக குறைவாக ஆண்களுக்கான ஆடை, பெண்களுக்கான ஆடைன்னு போட்டு கடைசியில் ஒரு வரி போட்டிருந்துச்சு. அதுதான் என்னை உலுக்கிய விஷயம். ஜக்காத் செட் 500 ரூபாய் என்று போட்டிருந்தார்கள். அது அந்த காம்போவுக்கு பேர் என்ன? ஜக்காத் செட்டு. அது என்ன ஜக்காத் செட்டு அப்படின்னு அந்த கடையில் போய் விசாரிக்கலான்னு போய் கேட்டால் ஒரு நிமிஷம் தலை சுற்றாத குறைதான். ஜக்காத் செட்டுன்னு ஒரு கவரில் ஆக கடையில் இருக்கக்கூடிய சரக்குகள்லேயே கடிவான ஆக மட்டமான துணி, ஆண்கள் பெண்கள் பார்க்கும் போதே கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படிப்பட்ட மட்டமான துணியை அடைத்து வைத்து விட்டு இதை ஜக்காத்து செட்டு என்று ஒருவன் கடையிலே விளம்பரம் செய்கிறான் என்றால் அவனுக்கு எப்படி தெரியும்? அந்த கடையை நடத்துபவன் முஸ்லிம் அல்ல, மாற்று மத சகோதரர். இந்த ஜக்காத்து செட்டுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்னா, நம்ம மக்கள் பர்ச்சேஸுக்கு போயிருப்பாங்க. இன்றைக்கும் நாம் பர்ச்சேஸுக்கு போகும்போது என்ன நடக்குது? நமக்கு எல்லாம் காஸ்ட்லியான துணி நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு அந்த சேல்ஸ்மேன்கிட்ட போய் காதுகிட்ட போய் கொடுக்கறதுக்கு ஏதாவது இருந்தால் காமிங்க. உங்களுக்கு யார் சொன்னால் கொடுப்பது மட்டமாக இருக்க வேண்டும் என்று? நீங்கள் நல்ல ஆடையை உடுத்தணும், கொடுப்பதற்கு மட்டமாக சீப்பாக அசிங்கமான நீங்கள் விரும்பாத ஒன்று இருக்க வேண்டும் என்று யார் சொன்னது? மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறதா? அல் குர்ஆன் பேசும், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு நேசிக்காத வரை நீங்கள் சொர்க்கத்தை அடையவே முடியாது மார்க்கம் சொல்கிறது, குர்ஆன் பேசுகிறது. இன்றைக்கு நம்ம பர்ச்சேஸ் எப்படி இருக்கு? எல்லா கணக்கு இல்லாமல் எல்லாத்தையும் கணக்கு பார்க்காம வாங்கிட்டு கடைசியில் அந்த சேல்ஸ்மேன் காதுகிட்ட போய் கொடுக்கறதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க. உடனே அவர் கேட்பார், கொடுக்கறதுக்குன்னா எங்களுக்கு புரியலையே அப்படின்னும் போது நம்பால் விளக்கம் கொடுப்பாங்க. நாங்கள் நோம்பில் நிறைய தான தர்மங்கள் செய்யணும், நாங்கள் துணியெல்லாம் எடுத்து கொடுக்கணும்,
ரொம்ப சீப்பாக ஒரு 100 ரூபாய்க்கு கைலி, ஒரு 50 ரூபாய்க்கு இது அதுன்ட்டு அந்த ஜவுளிக்கடை விளம்பரம் பேக் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். 500 ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கே ஒரு சட்டையை அவர்கள் ஒரு குரூப்பையே வச்சுட்டு இதை 500 ரூபாய்ன்னு விற்கிறாங்கன்னா அது எவ்வளவு மட்டரகமான துணியாக இருக்கும். ஜகாத்து செட்டு அப்படின்னு இதற்கு பேர் வேறை. நாம் இங்கே விளங்கக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த ஜகாத்தை உண்மையான முறையில் செல்வந்தர்கள் நிறைவேற்றுவதே இல்லை, இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹுவை தவிர. மற்றவர்கள் ஒரு கண் துடைப்புக்காக ஏதேனும் செய்து விடுகிறார்கள். ஏதோ நம்ம கொடுத்து ஒரு கையிலையையும் ஒரு சட்டையையும் ஒரு துண்டையும் இல்லை கையிலேருந்து ஒரு 100 ரூபாயும் கொடுத்து விட்டு நான் ஜகாத்து கொடுத்து விட்டேன் என்று இருமாப்பு கொள்பவர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், ஜகாத் என்பது எல்லோருக்குமான கடமை அல்ல. இங்கே இருப்பவர்கள் எல்லோருக்குமான கடமையா என்று பார்த்தால் இல்லை. மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சார பொருளாதார அடிப்படையிலே 1 வருடம் முழுவதும் உங்களிடத்தில் இருக்கணும். அது பெண்களுடைய ஆபரண தங்கமாக இருந்தாலும் சரி, அது ஒரு நீண்ட விளக்கம். 1 வருஷம் உங்ககிட்ட இருந்தா 100க்கு 2.5, அது கால்நடைகளாக இருந்தால் அதுக்கு சட்டம் மாறும். கொஞ்சம் ஆய்வு செய்யணும், கேட்கணும். இப்படி இருந்து எனக்கு இவ்வளவு தொகை ஜகாத்து, எனக்கு இவ்வளவு தொகை ஜகாத்து, நான் 1 லட்சம் ரூபாய் ஜகாத்தை கொடுப்பேன் என்று என்றைக்கு நம் சமூகம் துணிந்து வெளியிலே வருகிறதோ அன்றைக்கு தான் இந்த ஜகாத்தை பற்றி உண்மையான புரிதல் நம்மிடத்திலே இருக்குமே ஒழிய, இந்த ஜகாத் அப்படின்னா நாம் சிம்பிளாக சுருக்கமாக விளங்கணும்னா இது கட்டாய தர்மம், கண்டிப்பாக கொடுத்தாகணும், எல்லோரும் இல்லை, இந்த கடமையானவர்கள் செய்யணும். மார்க்கம் அடுத்து இன்னொன்று அறிமுகப்படுத்துகிறது, சதகா, தான தர்மம். இதுக்கு 1 வருஷம் உங்ககிட்ட கேஷ் இருக்கணும், 10 பவுன் நகை இருக்கணும்லாம் எந்த கண்டிஷனும் இல்லை. கையில் ஒரு 10 ரூபா இருக்குது, ஒருத்தர் ரோட்டில் போகும்போது கேட்குறாரு, எடுத்து கொடுக்குறீங்க. இந்த சதகாவை யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். மார்க்கம் வலியுறுத்துகிறது. இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களில் யார் இருந்தாலும் சரி, இதை வெளியிலிருந்து கேட்கக்கூடிய சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் எந்த ஜுவல்ஸையும் கணக்கு பார்த்து நான் ஜகாத்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் குற்றவாளி. கணக்கு பார்க்கணும், நகைக்கான கணக்கு, இவ்வளவு நகை இருக்குது, இத்தனை வருஷமாக இருக்குன்னா எவ்வளவு என் மேலே கடமை, இதெல்லாம் கேட்டு முறைப்படி ஜகாத்தை வெளிப்படுத்த வேண்டும். மொத்தத்திலே இஸ்லாம் எல்லா மனிதர்களையும் கொடுக்கும் கரம் உடையவர்களாக மாற்றுகிறது. எல்லா மனிதர்களும் சுயமரியாதையோடு கொடுக்கும் கரங்களாக நீங்கள் வாடுங்கள். மார்க்கம் சொல்கிறது, கடமையான ஜகாத்து, கடமை இல்லை என்று சொன்னால் சதகா. மொத்தத்திலே உங்களுடைய உள்ளத்திலே ஈரத்தன்மை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தமிழிலே இந்த ரமலானுடைய பெருநாளை கூட ஈகை திருநாள் என்று ஈகையோடு ஒப்பிட்டு ஒரு பெருநாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அது முஸ்லிம் சமுதாயத்திலே, இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2 செய்தி. போய் உடனே ஜகாத்து கடமையாக இருக்கான்னு உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மார்க்க அறிஞர்கள் தாராளமாக இன்றைக்கி நிறைய செய்திகள் கிடைக்குது. செக் பண்ணிக்கிட்டு கடமையாக இருந்தால் அந்த தொகையை பாரபட்சம் இல்லாமல் கொடுத்து விடுங்க. இது ஒரு செய்தி. ஜகாத்து கடமை இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். இது ஒன்று. அடுத்து இன்னொரு செய்தி, இன்றைக்கு நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறை என்னென்னா, யாரும் சொந்தக்காரர்களுக்கு கொடுப்பதில்லை. ஊர் உலகத்தில் போய் கொடை வள்ளல், நான் இப்படி அப்படி என்றெல்லாம் என்னென்னமோ வேலையை செய்கிறார்கள். கூட பிறந்த தம்பி தங்கச்சி, அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நோய்வாய்ப்பட்டு இல்லது கல்யாணம் முடிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் நிறைய தேவைகள் இருக்கும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ செய்யக்கூடிய தர்மம் உறவுகளோடு இணைந்தால் 2 நன்மை, 2 சிஃபத்துகள் தன்மை உனக்கு சேருது. ஒன்று தர்மம் செய்த நன்மை, இன்னொன்று உறவுகளை அரவணைத்து கொள்ள நன்மை. சில குரூர சிந்தனை உள்ளவர்கள் இருக்கார்கள், சொந்தக்காரனுக்கு கொடுக்க மாட்டான். என்ன காரணம்னு கேட்டால் வெளிப்படையாக பேசுவார்கள். அவங்களுடைய கை ஓங்கிருச்சுன்னா எங்களெல்லாம் மதிக்க மாட்டாங்க. இவர் கொடுக்குற ஒரு 1000 ரூபாயிலையும் 5000 ரூபாயிலையும் அவங்களுடைய கை ஓங்கிருச்சுன்னா இவங்களை கவனிக்க மாட்டாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு ஈன புத்தி உடையவர்கள் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள். அதையெல்லாம் உடைத்து எரியப்பட வேண்டும். இந்த ஜகாத்து கடமையானவர்கள் உறவுகள்கிட்ட ஆரம்பித்து தகுதியானவர்களுக்கு ஜகாத்தை கொடுங்க. குர்ஆன் பேசுகிறது, இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும். இப்படி ஒரு பெரிய பட்டியலை சொல்லுது. இவர்களுக்கு நீங்கள் ஜகாத்தை கொடுக்கலாம். குறிப்பாக
நான் திரும்பவும் அழுத்தமாக சொல்லுகிறேன், உறவுகள்கிட்ட இருந்து இந்த மாதிரி உதவிகளை ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் தான் அடுத்த பர்சன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே புரிந்து கொள்வோம். குறிப்பாக இப்போ வரக்கூடிய இந்த ரமலானை முன்னிட்டு இஸ்லாம் ஒரு அற்புதமான ஒரு தர்ம சிந்தனையை நமக்கு ஊட்டுகிறது. எப்படியாவது கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு மார்க்கம் சொல்லுது பாருங்க. இப்போ ரமலான் வரப்போகிறது. ஜகாத்துல் ஃபித்ரா என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா? ஏன் ஃபித்ரா கொடுக்குறோம்? சிம்பிள் மேட்டர். இந்த நோன்பு வச்சிட்டு இருக்கும் போது நாம் ஏதாவது நம்மை அறியாமல் தவறு செய்திருந்தால் அதற்கு பரிகாரமாக அந்த ஃபித்ரா அமையும். அடுத்ததாக ஏழைகளுக்கு உணவாக இந்த ஃபித்ரா அமையும் என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த பெருநாள் அன்னைக்கு நாம் நல்ல ருசியாக சாப்பிடுவோம். நம் சமூகத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது, ரேஷன் அரிசியை வாங்கி அதை பொங்கி சமைத்து சாப்பிடக்கூடிய கூட்டம் இன்றைக்கும் நம்ம ஊரில் பக்கத்துலேயும் இருக்கலாம், வேறு எங்கேயாவது இருக்கலாம். அப்படி இந்த ஃபித்ராவை உரியவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து நாம் எப்படி மனைவி மக்களோடு குதூகலமாக அறுசுவை உணவை உண்டு பெருநாளை கொண்டாடுகிறோமோ அதே போல அந்த ஏழை மக்களும் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவை எல்லோர்களும் கண்டிப்பாக கொடுக்கணும். பெர் ஹெட்டு கொடுத்தாகணும். 5 பேர் இருந்தால் 5 பேரும் கொடுக்கணும். இதில் சில பேர்கள் அவர்கள் சம்பாதிக்கலை, நான் தான் பொறுப்பாளர்கள் என்ற குதர்க்கம்லாம் பேசக்கூடாது. எத்தனை பேர் இருந்தால் எல்லாத்துக்கும் இந்த ஃபித்ரா கொடுத்தாகணும். இது போன்ற நல்லறங்களை தொடர்ந்து செய்வதன் மூலமாக இறை அருளை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஈகை செயல் சிந்தனை உள்ளவர்களாக, கொடுக்கும் கரங்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். الحمد لله الذي وكفى وسلام على عباده الذي اصطفى. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவினுடைய முதல் பிரசங்கத்தில் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேசப்பட்டது. நாம் அனைவரும் கொடுக்கும் கரங்களாக மாறுவோம் என்ற தலைப்பின் கீழ் ஜகாத்னா என்ன, ஜகாத்தை சரியாக முறைப்படி கொடுக்காட்டி என்ன விபரீதங்கள் நடக்கும், அதனால் என்னென்ன பின்விளைவுகள், அதனால் என்னென்ன பாவங்கள், கடமை இல்லாதவர்கள் ஜகாத்துக்கு பதிலாக வேறு என்ன தரலாம் என்ற செய்தியெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறோம். சிம்பிளாக ஒரே ஒரு சோதனை தான். உங்கள் பேக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபாயை எடுத்து கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் பொழுது உங்கள் மனது வலிக்கிறதா இனிக்கிறதா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கையிலிருந்து யாருக்காவது காசு கொடுக்கும் போது அதை நம்ம பாரமாக நினைக்கிறோமா அப்படின்னு இருந்தால் நம் ஈமானில் குறை உள்ளது என்பதாக பொருள். மனமு வந்து கொடுக்க வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறது. இந்த வேண்டா வெறுப்பா, இந்த வலுக்கட்டாயமா, இதை சலிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் கொடுக்காதே என்று மார்க்கம் சொல்லுகிறது. இன்னும் குர்ஆன் அழுத்தமாக தன்னுடைய பாணியில் சொல்லும் போது என்ன சொல்லுதுன்னா, ஹக்குல் லிஸ்ஸா இலி வல் மஹ்ரூம்னு சொல்லுது. ஏழைகளுடைய காசு உங்ககிட்ட இருக்குது மார்க்கம் சொல்லுது. நமக்கு புரிகிற பாஷையில் சொல்லணும்னா, இன்றைக்கு மருத்துவ உலகில் நிறைய செய்திகள் வருது. அதில் உடம்புக்கு தேவையான கெட்ட கொழுப்புகள், நல்ல கொழுப்புகள் பற்றியெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். செல்வந்தர்கள்ட்ட இருக்கக்கூடிய அதிகமான பணம் என்பது கெட்ட கொழுப்புக்கு சமமானது. எப்படி கெட்ட கொழுப்பு சரியான முறையில் அது எரிக்கப்படவில்லை என்று சொன்னால் உடலை பாதிக்குமோ, அதே போல வசதி படைத்தவர்களே, நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருளை ஓரளவுக்கு பெற்றிருக்கிறீர்கள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த அதிகமான செல்வத்தை, இந்த கெட்ட கொழுப்பு, இந்த அதிகமாக இருக்கிறதுலாம் கெட்ட கொலஸ்ட்ரால், இதை நீங்கள் கரைச்சிக்கிட்டே இருக்கணும். வாக்கிங் போய் கரைப்பீங்க, சில பேர் ஜாக்கிங் போவாங்க, சில பேர் விளையாடி கரைப்பாங்க. இந்த பொருளாதாரத்தை எப்படி கரைக்கணும்னா, இந்த கெட்ட கொழுப்பு என்கின்ற அதீத பணம் உங்களிடத்தில் இருந்தால் கொடுத்து கொடுத்து அதை நீங்கள் கரைத்தால்தான் நீங்கள் இறைவனுடைய அருளை பெற முடியும் என்பதை ஒரு முக்கியமான செய்தியாக நாம் விளங்கிக் கொள்வோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம் நம்மை பார்த்து விடை பெற்று செல்வதற்கு முன்பாக இந்த ரமலான் நம்மோடு பேசுகிறது. ரமலான் நம்மை பார்த்து பேசுகிறது, ஆதமுடைய மகனே, மனிதனே, உன்னிடத்தில் விருந்தாளியாக 1 மாத காலம் நான் தங்கிவிட்டு செல்கிறேன். இதோ நான் போகப் போகிறேன். என்னை உங்களிலே கண்ணியப்படுத்தவர்களும் இருக்கிறீர்கள். அமல் செஞ்சு, இபாதத்து செஞ்சு, நோன்பு வச்சு, சதக்காசை கொடுத்து, தௌபா செஞ்சு உங்களில் என்னை கண்ணியப்படுத்தியவர்களும் இருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம்.
உங்களிலே என்னை அலட்சியப்படுத்தியவர்களும் இருக்கிறீர்கள். என்னுடைய வேல்யூ உங்களுக்கு எப்போ தெரியும்னா, இந்த உலகத்தில் என்னுடைய வேல்யூ தெரியாது. நாளைக்கு மௌத்திற்கு பிறகு மண்ணறையிலிருந்து எழுப்பப்பட்டு மறு உலகத்திலே சொர்க்கத்திலே ஒரு விசேஷமான கேட் ஒன்று இருக்கும், ரையான்னு பேர். வரிசையாக எல்லோரும் நிற்பார்கள். அங்கே சிலர்களுக்கு மட்டும் தடுக்கப்படும். அவங்க யாருன்னா இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தாதவர்கள். அப்போது என்னுடைய வேல்யூ உங்களுக்கு புரியும். அடுத்து என் வேல்யூ உங்களுக்கு எப்போ புரியும்னா, அல்லாஹ் இந்த நோன்பின் பயனாக, இந்த நோன்பின் மூலமாக ஒரு நோன்புக்கு பகரமாக 70 வருட காலம் நரகத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தூரமாக்கி வைக்கிறான் என்ற செய்தியெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே. நாளை நரகத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கும் பொழுது என்னுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். நோன்பு தொடர்ந்து பேசுகிறது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பலர்களை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த நோன்பு பேசுது. பலர்களை நான் பார்த்திருக்கிறேன். சிலர்கள் ஒரு நோன்பை கோட்டை விட்டு விட்டு வருத்தப்பட்டு சொல்லுவார்கள், எப்படியாவது அடுத்த வருஷம் சரி செய்து கொள்வேன். பாவம், அவர்கள் அடுத்த வருஷம் நோன்புக்குள் மன்னரை வாசிகளாக மாறிவிட்டார்கள். என் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய உங்களை மாதிரி பார்த்துருக்கிற இந்த நோன்பு நம்மிடத்திலே சொல்லக்கூடிய ஆக முக்கியமான ஒரு செய்தி, உங்ககிட்டருந்து நல்ல மாற்றங்கள் வரணும். என்ன நல்ல மாற்றங்கள்? விட்டு கொடுத்து வாழுங்கள், அன்பை பரிமாறுங்கள், தர்ம சிந்தனையோடு வாழுங்கள், எல்லா மக்களிடத்திலும் அன்போடு இருங்கள். இந்த நோன்பு சில கெட்ட குணங்களை விட்டும் குளிதோண்டி புதைத்து விடுங்கள் என்று நம்மை பார்த்து பேசுகிறது. பெருமை இருக்கவே கூடாது, ஆணவம் இருக்கவே கூடாது, கஞ்சத்தனம் ஒழிக்கப்பட வேண்டும், பொறாமை பக்கத்தில் கூட வந்து விடக்கூடாது, கோல் சொல்லுகின்ற தன்மை, இதையெல்லாம் இந்த நோன்போடு கபரிலே குடிதோண்டு மையத்தை புதைப்பதை போல இந்த எல்லா கெட்ட குணங்களையும் புதைத்து விட்டு ஒரு புனித மனிதர்களாக வாருங்கள். இந்த நோன்பு நம்மை பார்த்து பேசுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானினுடைய கடைசி ஜும்மா, ரமலானினுடைய ஜும்மாவை கண்ணீரோடு விடை கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அடுத்த வருடம் இருப்போமா இல்லாமல் இருப்போமான்னு தெரியாது. இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம், யா அல்லாஹ், இந்த நோன்பிலே நாங்கள் மாறிவிட்டோம். இதே போல வருகின்ற ரமலானையும் எங்களுக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக என்ற பிரார்த்தனை செய்துவிட்டு தௌபாவோடு ரமலானுக்கு விடை கொடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் புரிந்து கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன்.